ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனியா மேரி வீடு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான். அது ரொம்ப ட்ரெண்டிங்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நம்ம ட்ரெண்டு முடிஞ்சதுக்கப்புறம் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு இப்போ செஞ்சுருக்கோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். சூப்பராக இருக்குது. அதுக்கு முன்னாடி இப்போ தான் முத இனியா மேரி வீடு சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீடியோவுக்கு போகலாமா? இது நம்ம எல்லாருமே முறுக்கில் மட்டும் தானே செஞ்சாங்க. நம்ம வித்தியாசமாக நம்ம வீட்டில் உள்ள எல்லா பொருளையும் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். அதுக்கு நான் எடுத்துக்கிட்டது தான், நான் ஏற்கனவே செஞ்சு மிச்சம் வச்சுருந்த கோதுமை பிஸ்கெட்டு, அப்புறம் இது கடையில் வாங்கின சீடை, அதுக்கப்புறம் கடையில் வாங்கின குச்சி சிப்ஸ், அவ்வளோதான். இது எல்லாமே ட்ரை பண்ணி பார்ப்போம், ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு தேவையானது 3 பொருள் தான். என்னதுன்னா பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழச்சாறு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வத்தல் பொடி, இவ்வளோ தான். நமக்கு இந்த 3 ஐட்டங்கள் இருந்தாலே போதும். இந்த ஸ்நாக்ஸை ஈஸியாக செஞ்சிடலாம். அடுப்பு பக்கமே போக வேண்டாம். இதுக்கு ஆல்ரெடி செஞ்சு வச்சது தான் நம்ம வாங்கியிருக்கோம். அதனால் இதில் செய்ய ஈஸியாக செய்யலாம். இப்போ நான் இந்த 3 இதுக்கும் ஃபஸ்ட்டு பேரிச்சம்பழம் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, அதாவது மிளகாய் தூள், அது எடுத்துருக்கேன். ஓகேவா? அது அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் இருக்குல்ல, அதை புளிஞ்சு சேர்த்துருக்கேன். எலுமிச்சம்பழத்தை நான் கொஞ்சம் அதிகமாக புளிஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால தான் எங்களுக்கு கொஞ்சம் கசப்பு தட்டிடுச்சு. அதனால் நீங்கள் ரொம்ப ஃபுல்லாக புளியாமல் லைட்டாக புளிஞ்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப தேவையில்லை. நமக்கு பேரிச்சம்பழத்தில் இனிப்பு இருக்குது, வத்தப்பொடியில் உரப்பு இருக்குது, எலுமிச்சம்பழத்தில் புளிப்பு இருக்குது. 3 டேஸ்ட்டுமே இருக்குது நமக்கு. அதனால் இதை பார்த்து நம்ம சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். நீங்கள் யாராவது யோசிச்சிருக்கீங்களா இப்படி ட்ரெண்டிங்னு சொல்லி? இந்த 90s கிட்ஸோட பொழப்பே இது தான், பார்த்துக்கோங்க. நானும் ஒரு கடைக்கு போனால் ட்ரெண்டிங்கில் என்ன சேலை இருக்குதுன்னு பார்த்து நம்ம பார்த்தா நம்ம கண்ணுக்கு அந்த சேலையோட ட்ரெண்டிங்கே முடிஞ்சு போயிருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம கண்ணுக்கே தெரியும். அதே மாதிரி இந்த சாப்பாட்லேயும் யாருக்கெல்லாம் இப்படி தோணியிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை 90s கிட்ஸ்க்கு மட்டும்தான் இப்படியா, இல்லை 2K கிட்ஸுக்கும் இப்படி தான் இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கோன்ல. அதனால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இது நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம இதில் கலந்துக்கணும். நானும் வீடியோவில் காமிக்கும் ஈஸியாக இருக்கும் போல் அரைக்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அரைக்க கொஞ்சம் கஷ்டம்தான். பேரிச்சம்பழம் அரைப்படுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. அதனால் கொஞ்சம் கவனமாக அரைங்க. தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றினா நல்லா இல்லை. தண்ணி ஊற்றாமல் அரைங்க, சூப்பராக இருக்கும். நான் இப்போ அரைச்சிட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தா கோதுமை பிஸ்கெட்டில் சேர்த்துருக்கேன். அது ஒரு இனிப்பு, புளிப்பு, அப்புறம் உரப்பு எல்லாமே கலந்துருக்கு அதில். அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நான் செஞ்சு சாப்பிட்டேன். ஆனால் இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? நம்ம செஞ்சு வச்ச உடனே சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கு. நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடவும் வச்சோம்னா இந்த ஈரப்பதமானது அந்த தட்டையவோ இல்லை குச்சி சிப்ஸையோ ரொம்ப பதப்பதப்பாக ஆக்கிடுது. அதனால் முறுமுறுன்னு கருக்கு முறுக்குன்னு சாப்பிடுவோமா? அப்படி இல்லாமல் இது பதத்து போயிடுது. அது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி சூப்பராக இருக்குது. ஆனால் இப்படி சாப்பிட்லாமா வேண்டாமான்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா இதில் நம்ம இனிப்பு, புளிப்பு, உரப்பு எல்லாமே கலந்துருக்கும். அதனால் இது சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா, இதில் உள்ள ஏதாவது தேவையில்லாதது இருந்துச்சுன்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளும் சொல்லிக்கலாம், நம்ம வியூவர்ஸ்க்கும் நம்ம சொல்லி தெரியப்படுத்திக்கலாம். ஆனால் நான் இப்போ ஆசைக்காக செஞ்சுட்டேன். ஆனால் டேஸ்ட்டாகவும் தான் இருந்துச்சு. ஆனால் நல்லதா கெட்டதாக நமக்கு தெரிஞ்சு தானே சாப்பிடணும். அதனால் பார்க்குறவங்க யாராவது இது கெட்டது, இதில் ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, இது உடம்புக்கு இந்த மாதிரி பிரச்சனை உண்டு பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதில் உள்ள என்ன தப்பான ஐட்டம் இதில் இருக்குதுன்னு நான் மக்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஆனால் நாங்கள் சாப்பிட்டோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நானும் ஒரு ஆசையில் நான் ஒரு க்யூரியாசிட்டி அப்படி தானே, எல்லாம் ட்ரெண்டிங் சொல்கிறாங்களே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு செஞ்சு பார்ப்போன்னு செஞ்சு சாப்பிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.